Taste the Daily. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான இறந்து போன வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து வருகிறது. நகரத்தில் குடியிருப்பவர்கள் வீடு மாறி போன பின்பும் அவர்கள் பெயர் இடம்பெற்று வருகிறது. இப்படி முறைகேடாக இருக்கும் வாக்காளர்களை விடுவித்து தகுதியான வாக்காளர்களை பட்டியலில் இடம்பெறச் செய்வதற்காகவே எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பணிகளை திமுக ஒருபுறம் எதிர்த்துவிட்டு தன் கூட்டணி கட்சிகளையும் தூண்டிவிட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக களமாட செய்து வருகிறது. அவர்களும் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் இப்படி இருக்க, மறுபுறம் தில்லாலங்கடி வேலை செய்து பிஎல்ஓக்களை உருட்டி மிரட்டி திமுக வாக்காளர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எஸ்ஐஆரை எதிர்த்துவிட்டு இன்றைக்கு வந்து திமுக தான் எஸ்ஐஆர் பணிகளில் முன்களத்தில் ஈடுபடுகிறது என்று வாய்க்கூசாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அமைச்சர்கள். மேலும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் களத்தில் இல்லாததைப் போல ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், பிஎல்ஓக்களை மிரட்டி உருட்டி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலரை நியமித்து அவர் ஒவ்வொரு வீடாக போய் படிவங்களை கொடுத்து அவற்றை பூர்த்தி செய்து வாங்குகிறார்கள். ஆனால் திமுக தான் இந்த எஸ்ஐஆரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது எஸ்ஐஆரை வைத்து மக்களிடம் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து விடலாம் என்று பீகார் தேர்தலில் எண்ணியது காங்கிரஸ். ஆனால் அதற்கு நேர்மாறாய் தேர்தல் முடிவுகளை கொடுத்து விட்டார்கள் மக்கள். அதேபோல தமிழ்நாட்டிலும் எப்படியாவது எஸ்ஐஆரை வைத்து அரசியல் நாடகத்தை நடத்திவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்து விட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆக கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் திமுக அலறுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே கடுமையான விமர்சனம் வைத்ததை உண்மைதான் என்று நிரூபிக்கிறதா திமுகவின் செயல்பாடுகள்? எஸ்ஐஆரை எதிர்த்துவிட்டு பிஎல்ஓக்கள் உடன் திமுக கட்சி நிர்வாகிகளை திமுக அனுப்பி வைப்பது ஏன்? திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் எஸ்ஐஆர் எதிர்ப்பு நாடகத்தை கண்டுகொள்ளவில்லையா தமிழ்நாட்டு மக்கள்? எடுபடாமல் போனதா திமுகவின் பொய் பிரச்சாரம் என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.